வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் எங்கே? அவர் பற்றிய கேள்விகளுக்கு பாகிஸ்தான் அரசால் ஏன் பதில் கூற முடியவில்லை? உலகின் எந்த மூலையில் எந்த நாட்டில் இதுபோன்ற ஏதாவது சம்பவம் நடந்தால் முதலில் குரல் கொடுக்கும் அமெரிக்கா இந்த விஷயத்தில் ஏன் வாய் திறக்கவில்லை? இம்ரான் கானின் தகவல் மறைவின் பின்னால் இருப்பவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் என்பதே பலரது நம்பிக்கை. அப்படியானால் அவர் அதை ஏன் செய்கின்றார் அல்லது எப்படி செய்கிறார்? அந்த விவரங்களை இந்த காணொலியில் ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்க்கலாம். முடிந்தால் காணொலியை முழுமையாக பார்க்கவும். பல ஆச்சரியமான விஷயங்கள் இந்த காணொலியில் உள்ளன. அமெரிக்கா ஏன் வாய் திறக்கவில்லை? அசீம் முனீர் சிஐஏ உடன் வைத்திருந்த தொடர்பு ஒரு திறந்த கூட்டணி அல்ல, அது ஆளில்லாத வழித்தட உறவு. இந்த தொடர்பின் முதல் கட்டம் அவர் பாகிஸ்தான் உளவுத்துறை ISIயில் இருந்த காலத்தில் தொடங்கியது. அவர் உளவுத்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது சிஐஏ அதிகாரிகள் பாகிஸ்தானில் பழங்குடி பெல்ட் செயலில் ஈடுபட்டனர். அந்த பெல்ட் பாகிஸ்தானுக்கு கட்டுப்படுத்த முடியாத பகுதி, ஆனால் சிஐஏக்கும் ISIக்கும் முக்கியமான கண்காணிப்பு மையம். இந்த பெல்ட் நிகழ்ந்த ஒவ்வொரு தகவல் பரிமாற்றமும் பாகிஸ்தானின் டீப் ஸ்டேட்டுக்கு அவசியமானது. டீப் ஸ்டேட் என்றால் என்ன? டீப் ஸ்டேட் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசு அதிகாரிகள் ரகசிய வலையமைப்பை குறிக்கின்றது. இது அரசாங்க கொள்கையில் செல்வாக்கு செலுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் செயல்படுகின்றது. துருக்கியில் தோன்றிய இந்த வார்த்தை இப்போது உலக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. பாகிஸ்தானில் இப்போது அதை கட்டுப்படுத்துபவர் தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர். அசீம் முனீர் சிஐஏயின் பகிரப்பட்ட தகவல்களை தேவையான இடத்தில் பயன்படுத்தினார், தேவையற்ற இடங்களில் மறுத்தார். அதனால் சிஐஏ அவர் பற்றிய ஒரு மதிப்பீட்டை உருவாக்கியது. இந்த நிழல் மதிப்பீடு தான் பின்னர் GHQ சிஐஏ திரைமறைவு உறவின் அடித்தளமாக மாறியது. சிஐஏ யாருடன் வேண்டுமானாலும் நேரடியாக செயல்படாது. அவர்கள் பாகிஸ்தானில் இருவகை மனிதர்களுடன் மட்டும் செயல்படுவார்கள். ஒன்று, அவர்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் மனிதர்கள். இரண்டு, அவர்களுக்கு எதிராக போகாமல் அவர்களின் பகிரப்பட்ட நுண்ணறிவை சரியான நோக்கத்தில் வைத்திருக்கும் மனிதர்கள். அசீம் முனீர் இந்த இரண்டாவது வகை நபர். அவர் சிஐஏயின் நம்பிக்கையை வெல்லவில்லை, ஆனால் அவர் சிஐஏயின் எச்சரிக்கைகளை கவனமாக எடுத்தவர். இந்த தன்மை டீப் ஸ்டேட் கூட்டணிக்கு மிக அரிய ஒன்று. சிஐஏ அவரை நம்புகிறதா? நேரடியாக இல்லை, ஆனால் அவர் டீப் ஸ்டேட்டை காக்கும் வரையில் அவர்கள் அவர் மீது எதிர்ப்பு காட்ட மாட்டார்கள், வாய் திறக்க மாட்டார்கள். சரி, இப்போது இம்ரான் கான் பற்றிய மிக முக்கிய சென்சிட்டிவான விவரங்களை பார்க்கலாம். அதை பார்ப்பதற்கு முன் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிடாமல் பார்க்க முடியும். பாகிஸ்தானின் அரியாலா சிறையில் உள்ளே இருக்கும் இந்த இருள் அறை இன்று ஒரு மனிதனை மட்டும் உள்வாங்கி வைத்திருக்கவில்லை. அது ஒரு நாட்டின் அரசியல் நடுக்கத்தையும் இராணுவத்தின் உள்ளார்ந்த பயத்தையும் பிரதிபலிக்கின்றது. அந்த மனிதன் இம்ரான் கான். அவர் இன்று எந்த நிலையில் இருக்கின்றார் என்ற கேள்வி பாகிஸ்தானில் மட்டுமல்லாமல் எல்லைகளுக்கு அப்பாலும் பரவலாக கேட்கப்படுகின்றது. பாகிஸ்தான் ராணுவம் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று வலியுறுத்துகிறது. ஆனால் உளவு வட்டாரங்கள் கூறும் உண்மை அதற்கு எதிராக நிற்கின்றது. அவர்கள் சொல்வது இம்ரான் கான் ஜீரோ லைட் புரோட்டோகால் என்று ISIயின் மிக கடுமையான தனிமை தந்திரத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த இரண்டு தகவல்களின் இடையே உருவாகும் இருள்தான் இன்று பாகிஸ்தானின் நிலையற்ற தன்மைக்கு காரணமாக உள்ளது. ஜீரோ லைட் புரோட்டோகால் என்றால் என்ன? தமிழ் படுத்தினால் பூஜ்ஜியம் வெளிச்சம் நெறிமுறை என்று வரும். இது பாகிஸ்தான் உளவுத்துறை ISIயின் ஸ்பெஷல். இது ஒரு சாதாரண தண்டனை முறை அல்ல, ஒரு மனிதனின் உணர்வுகளை அழிக்கும் ஒரு இருள் சுழற்சி. இந்த முறை வெளிச்சத்தை முற்றிலும் தடை செய்யும். எந்த குரலும் கேட்க முடியாது, நேரம் செல்லும் உணர்வை அழிந்துவிடும். ISI இந்த தண்டனை முறையை பெரும்பாலும் தேச துரோகிகள், இரட்டை உளவாளிகள் அல்லது மிகப்பெரிய ராணுவ ரகசியத்தை உடையவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவதாக தெரிய வருகிறது. இதில் தான் இப்போது இம்ரான் கான் என்கின்றார்கள் உளவுத்துறை வட்டாரங்களில். இந்த தகவலை முதலில் பெற்றது இந்திய உளவுத்துறை என்று கூறப்படுகின்றது. பாகிஸ்தானின் இடைமறைக்கப்பட்ட தொலைத்தொடர்பு உரையாடலில் இந்த ஒரு குறிப்பு இதை உறுதிப்படுத்துவதாக கூறப்படுகிறது. அந்த குறிப்பில் என்ன இருக்கின்றது? உருது மொழியில் இருந்த அந்த குறிப்பில் ஜீரோ லைட் ஆக்டிவ் பண்ணப்பட்டது. வெளிப்புற தெரிவு நிலை, அதாவது நோ எக்ஸ்டர்னல் விசிபிலிட்டி இல்லை, ரொட்டீன் செக் லாக்ஸ் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குறிப்பு அங்கு என்ன நடக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் இங்கு மற்றும் ஒரு முக்கிய கேள்வி உள்ளது. அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா? இதில் விஷயம் உள்ளதா? வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்றால் நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். அனைவருக்கும் இந்த விடயம் போய் சேரட்டும். இம்ரான் கான் உயிரோடு இருக்கின்றார் என்று பல ஆதாரங்கள் கூறுகின்றன. ஆனால் அவர் எந்த மனநிலையில் இருக்கின்றார் என்பதே பெரும் கேள்வி. சில ரகசிய தகவல்கள் அவர் கட்டாய நடவடிக்கை மூலம் மயக்க நிலை மற்றும் செயற்கை அமைதி ஏற்படுத்த நிலையில் உள்ளார் என்று சொல்கின்றன. அமெரிக்க உளவுத்துறை CIA உட்பட பெரும்பாலான உளவுத்துறைகள் செய்யும் ஒரு நடைமுறை இது ஒருவரை பேச முடியாது, எதிர்ப்பு காட்ட முடியாத, நினைவின் ஓட்டத்தை அசைய விடாத நிலைக்கு தள்ளும். இந்த நிலைதான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அச்சத்தை காட்டுகின்றது. ஏனெனில் இம்ரான் கான் பேசும் ஒரே வாக்கியமே
பாகிஸ்தானின் அரசியல் வரைபடத்தை சிதறடிக்கும் சக்தி கொண்டது என்று முனீர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அதே காரணத்திற்காக பாகிஸ்தானின் ராணுவ தலைமையகம் GHQவில் ஒரு ரகசிய அவசர கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் ரெட் பார்டர் செஷன். உலக அளவிலே ராணுவத்தில் ரெட் பார்டர் என்பதன் அர்த்தம் மிக ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டிய எல்லை பகுதி. அதாவது சிறிது தவறினாலும் எல்லை எதிரி வசம் போய்விடும். இந்த பேரே நிலைமை மிக மோசமாக உள்ளது என்பதை வெளிப்படுத்துகின்றது. ரெட் பார்டர் செஷன் கூட்டத்தில் 3 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. முதல் முடிவு, இம்ரான்கானின் தற்போதைய நிலையை காட்டும் விதத்தில் எந்த காட்சியும் வெளியே வரக்கூடாது என்ற உத்தரவு. இரண்டாவது, சிறை மருத்துவ பிரிவிலிருந்து எந்த சிகிச்சை விவரமும் பொதுவெளியில் வரக்கூடாது அல்லது கண்ட்ரோல் முழுமையாக ராணுவத்திடம் மாற்றப்பட்டது. மூன்றாவது, அவர் உயிரோடு இருப்பதை மட்டும் மறைமுகமாக காட்டும் ஆனால் உண்மையான நிலையை வெளிப்படுத்தாத ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தோற்றம் ஏற்படுத்தப்படலாம் என்றும் செய்யப்பட்டது. கட்டுப்படுத்தப்பட்ட தோற்றம் என்பது கண்ட்ரோல்ட் அப்பியரன்ஸ். இந்த கட்டுப்படுத்தப்பட்ட தோற்றம் என்பது ஒரு நாடகம் போல் இருக்கும். அவர்கள் தொலைவில் நிலைநிறுத்தப்படுவார், கண்ணாடியின் பின்னால் வைத்திருக்கலாம், அவர் குரலை கேட்க அனுமதிக்க மாட்டார்கள், கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லதும் வாய்ப்பு கிடையாது. இதை நான் இன்டராக்டிவ் சைட் கன்ஃபர்மேஷன் என்று அழைப்பார்கள். அதை தமிழ் படத்தினால் யாருக்கும் புரியாது என்பதால் விட்டுவிடலாம். ஆனால் இதை ISI முன்பு 2 தடவைகள் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் அவர்கள் செய்ய திட்டமிடுவதை எளிமையாக சொன்னால், அவர் உயிரோடு இருப்பதை சொல்ல வேண்டும், ஆனால் அவரின் உண்மையான நிலை பாதுகாப்பாக உள்ளதா என்பதை யாரும் அறியக்கூடாது. இதற்கிடையில் மிகப்பெரிய ரகசிய செய்தி இந்திய எல்லைக்கு அருகே கடந்த வாரம் பிடிக்கப்பட்டது. அது ராவல்பிண்டி பக்கத்தில் இருந்து வந்த அசாதாரண ரேடியோ டிரான்ஸ்மிஷன். அதில் ஒரு குறியீட்டு வாக்கியம் மட்டும் இருந்தது. நீலக்கொடி சொத்து சமரசம் செய்யப்பட்டது. மீண்டும் சொல்கின்றேன், சமரசம் செய்யப்பட்டது. மௌனம் கட்டாயம். நீலக்கொடி அதாவது ப்ளூ பிளாக் என்பது பாகிஸ்தானின் VIP அரசியல் கைதிகளுக்கு வழங்கப்படும் கோட் நேம். அந்த செய்தி நேரடியாக இம்ரான்கானை குறிக்கின்றது என்று எடுத்துக் கொள்ளலாம். இந்த வாக்கியம் அவர் கடுமையாக நிலையில் உள்ளார், மேலும் அவர் பேசக்கூடாது என்பதில் ராணுவமும் உளவுத்துறையும் ஒரே கோட்டில் இணைந்திருப்பதை காட்டுகின்றது. ஒரு கேள்வி இன்னமும் பதிலின்றி நிற்கின்றது. அவர் உயிருடன் இருந்தால் அதை ஏன் பாகிஸ்தான் அரசால் அறிவிக்க முடியவில்லை? பாகிஸ்தானில் ஒரு ஜனநாயக அரசு உள்ளது, ஒரு பிரதமர் இருக்கின்றார். இந்த விஷயம் ஒரு முன்னாள் பிரதமர் தொடர்பானது. ஒரு சிவிலியன் அரசால் ஏன் இதை வெளிப்படையாக கூற முடியாதுள்ளது? அதற்கான காரணங்கள் ஆழமானவை. அதை அறிவித்தால் நாடு உடனடியாக வெடிக்கும். ராணுவமே நேரடியாக சந்தேகத்திற்குள் வரும். அசீம் முனீரின் பதவி உடனடியாக ஆபத்தில் தள்ளப்படும். மேலும் இம்ரான்கான் தொடர்பாக உலகளவில் பெரும் இரங்கல் அலை உருவாகிறது. அது பாகிஸ்தானின் வெளிநாட்டு உறவுகளை மோசமாக பாதிக்கும். அவர் உயிரோடு இருக்கும் போதும் ஏன் காட்ட முடியவில்லை என்ற கேள்விக்கு மற்றும் ஒரு சிவிலியன் நடைமுறையில் பதில் இருக்கின்றது. அவர் உயிரோடு இருக்கின்றார் என்பது உறுதியாகிவிட்டால் அவரது கட்சி மற்றும் பிற சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் உடனடியாக நீதிமன்றத்தில் அவரை தோன்று செய்ய கூறும். இதை GHQ சமாளிக்க முடியாது. அவர் ஒரே ஒரு வாக்கியம் பேசினாலே ராணுவத்தின் மிகப்பெரிய ரகசியம் ஒன்று வெளிச்சத்தில் தெரியும். உளவுத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி அவர் உயிருடன் இருக்கின்றார், ஆனால் அவர் சுதந்திரமாக இல்லை. அவரின் மௌனமே அவர்களின் கடைசி ஆயுதம். இந்த வரி பாகிஸ்தானின் அரசியல் நிலைமை முழுவதும் விளக்குகின்றது. இன்று ஒரு பக்கம் ராணுவத்தின் அதிகார ஆசை நிற்கின்றது, மறுபக்கம் மக்கள் விருப்பம் உயர்கின்றது. இந்த 2 பக்கங்களின் நடுவில் ஒரு மனிதன் மட்டுமே நிற்கின்றார், அவர் இம்ரான்கான். அவர் பேசும் நாளில் பாகிஸ்தானின் வரலாறை மாறிவிடலாம். அவர் பேசாத நாட்கள் நீண்ட கால பாகிஸ்தானின் நிலைத்தன்மை உடைந்து விடும். இந்த போரின் சத்தம் இன்று வெளியில் கேட்கப்படவில்லை, ஆனால் விரைவில் கேட்கலாம்.